MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் கேபி மற்றும் வேளாண்மை வணிகம் மற்றும் விற்பனைத்துறை இணைந்து நடத்திய மிளகாய் தென்கிழக்கு ஆசிய கரும்பேன் விழிப்புணர்வு பிரச்சாரம் புதுக்கோட்டை உழவர் சந்தையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்றது. மிளகாய் தென்கிழக்கு ஆசிய கரும்பேன் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் ஓர் புலம்பெயர் பூச்சியாகும். இந்த பூச்சி 2021 ஆந்திர மாநிலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இந்த கரும்பேன் தாக்குதல் தொடங்கியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கரும்பேன் தாக்குதலால் 80% முதல் 95% வரை விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும். பூக்கள் மற்றும் இலைகளின் பின்புறத்தில் வெள்ளி போன்ற பளபளக்கும் திட்டுக்கள், மேல்நோக்கி சுருட்ட இலைகள், ஒழுங்கற்ற சொரசொரப்பான மேற்புறம் கொண்ட காய்கள் போன்றவை கரும்பேன் தாக்குதலின் அறிகுறிகளாகும். இந்த கரும்பேன் தாக்குதலின் அறிகுறிகளை விவசாயிகள் அறிந்து கொள்ளும் விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விளம்பர வாகன விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விவரங்களை விவசாயிகள் தெரிந்து கொள்வதால் மகசூல் இழப்பை தவிர்க்க முடியும். கரும்பேன் அறிகுறிகள் தென்பட்டால் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன விவசாயிகள் உதவி எண்களில் தொடர்பு கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ளலாம் எனவும் 99 42 21 10 44 72 99 93 55 43 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 2500 விவசாயிகள் அலைபேசியில் கேபி டிஜிட்டல் செயலிகளை பதிவிறக்கம் செய்யப்பட்டு வருகிறது. வேளாண்மை மற்றும் விற்பனைத்துறை துணை இயக்குனர் ஜெகதீஸ்வரி விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து உரையாற்றினார். நபார்டு வங்கி மாவட்ட வளர்ச்சி மேலாளர் தீபக்குமார், தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலாளர் வீரமுத்து, மாவட்ட குழந்தைகள் நலக்குழு தலைவர் சதாசிவம் ஆகியோர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் அவசியத்தை விளக்கி பேசினர். நிகழ்ச்சியில் தென்கிழக்கு ஆசிய கரும்பேன் பாதிப்புகளை விளக்கி பிரச்சார வாகன கண்காட்சி, பயிர் மருத்துவ முகாம், கேபி டிஜிட்டல் டூல்ஸ் ஆகிய விழிப்புணர்வு செயல் விளக்க நிகழ்வுகள் நடைபெற்றது. MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானி மணிகண்டன், கள ஒருங்கிணைப்பாளர் விமலா ஆகியோரும் பங்கேற்றனர்.